உட்காரு பூங்குடி. பூங்குடி, என்னாச்சு உனக்கு? என்ன மேடம் ஆச்சு? சார், திடீர்னு உங்க பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அதெல்லாம் சரி மேடம், என்ன ஆச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவா. என்னங்க மயங்க விழுந்துட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணு ரொம்ப தூரத்துல இருந்து காலேஜுக்கு ஓடியே வந்திருக்கா. அதுல களைப்பாகி மயங்கி போயிருக்கா. மத்தபடி உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ரொம்ப நார்மலா இருக்கா. வேணும்னா இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நாளைக்கு காலேஜுக்கு அனுப்புங்க. மருந்து மாத்திரை எல்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவா. என்னடா இதெல்லாம்? இல்ல மாமா, நீங்க என்ன கோயில்ல பார்த்துட்டு புக்ஸ் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் கோயிலுக்கு அப்பா வந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. அதனால இந்த ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் கிளம்பி வரலான்னு டைம் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டைமே இல்லை. அது மட்டும் இல்லாம வர வழியில சைக்கிள் டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சு மாமா. அதனாலதான் ஓடி வந்தேன். என்னம்மா நீ இவ்வளவு நடந்திருக்கு? இந்த மாமனுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிதான் வந்திருப்பேன்ல. இல்ல மாமா, எனக்கு எதை பத்தியுமே யோசிக்கணும்னு தோணல. காலேஜ்க்கு எப்படியாவது வந்துடணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அதனாலதான் எதை பத்தியும் யோசிக்காம வந்துட்டேன். எதுக்கு போகுடி இப்படி? ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? சக்தி, பூங்குடி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. அவ மயக்கம் போட்டது மட்டும் தானே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா தூக்குல போட போறாரு. மாமா, ஏதாவது பேசுன? என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க, அடிங்க, அடிங்கன்னு சொல்றேன்ல, அடிங்க. என்னடா இப்படி பேசுற? அது உன் தங்கச்சிரா. அவ என் அண்ணனா நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லாம இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்திருப்பாளா? தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க. அவன் நல்லா படிக்கிற பொண்ணு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா விடமாட்டாரு. அதனாலதான். ஓ, அதனால நீங்களே முடிவு பண்ணி நீங்களே அவளை காலேஜ்ல சேர்த்து விட்டீங்களா? ஏன் எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏன்டா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? எங்களை முட்டாளா நம்புனதுனாலதான் இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஏய், இவர் கூட இருக்க தைரியத்துல ஆடிட்டு இருக்கியா? ஆனா எல்லா நேரத்திலயும் இவர் உன் கூட இருக்க மாட்டாரு. கிளாஸ் முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு தானே வந்தாவணும். இல்லன்னு அது வந்து பேசாத. அப்படியே அவ மேல கையை பட்டுச்சு, அவளதான் சொல்லிட்டேன். தெரியும், இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். இங்க நீங்க அவளை காப்பாத்திருவீங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளவு உப்பு தண்ணியில ஊற வச்சு தோலை உரிக்கல, அப்புறம் நான் ஆம்பளை இல்ல. பயமுறா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இது ஆம்பளை தன்மையாடா? டேய், ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான்டா ஆம்பளை. ஒரு பொண்ணு நல்லா படிக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் சுத்தமான ஆம்பளை. ஒரு பொண்ணை எவன் நல்லா வச்சு பாத்துக்கிறானோ அவன் தான் வீரமான ஆம்பளை. நீ எல்லாம் ஆம்பளை. இவ்வளவு பெரிய காலேஜ்ல எத்தனையோ பிள்ளைங்க ஏனோ தானோன்னு வந்து படிச்சுட்டு போறாங்க, தலையெழுத்தேன்னு வந்து படிச்சுட்டு போறாங்க. அந்த மாதிரி காலேஜ்ல அவன் மனசுக்குள்ள அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு அவன் படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறான். அவளுக்கு நாம தானே சப்போர்ட் பண்ணோம். உங்க அப்பா ஒத்துக்கலனா கூட அது நம்ம வீட்டு பொண்ணு தானே, படிச்ச நமக்கு பெருமை தானேன்னு சொல்லி நீ தானே புரிய வைக்கணும். அதை விட்டு நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. மாமா, இவளை இதை விட இன்னும் கேவலமா நடத்துவேன். சாயந்தரம் வீட்டுக்கு வருவல்ல, அப்ப தெரியும்.
எங்க அப்பா கிட்ட சொல்லி இவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சக்தி, அவ படிக்கணும்டா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. என்ன நடக்கும்னு நாளைக்கு தெரியும் பாருங்க, அப்ப புரியும். சக்தி, நான் சொல்றதை கேளுடா. டேய் நில்றா, நில்றா சக்தி, சொல்றதை கேளுடா. பூங்குடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, பயப்படாத, தைரியமா இரு. நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். அழாத. அதான் மாமா இருக்கல்ல, தைரியமா இரு.